வணக்கம். இந்த குடும்பம் ரொம்ப பிரபலமான குடும்பம். லாட்டரி தொழில் அப்படின்னு சொன்னாலே இவங்க தான் அடையாளமே. இது வேர்ல்டு வைடு கூட நம்ம சொல்லலாம். இந்தியா முழுக்க லாட்டரியில ஒரு பெரும் தொழிலதிபரா ஆனவர் தான் மார்ட்டின் குடும்பம். மார்ட்டின் குடும்பத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மார்ட்டின் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா, திமுகவுக்கு ரொம்ப ஆதரவாவே இருந்திருக்கிறாரு. ஐயா கருணாநிதி அவர்களுக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸாவே இருந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு பேச்சு அரசியல் வட்டாரத்துல இருக்கதான் செய்யுது. அதுக்கப்புறம் காலப்போக்குல மார்ட்டினுடைய குடும்பம் ரொம்ப அடி வாங்குது. இந்த லாட்டரி தொழில்ல ரொம்ப மேலோங்கி வராங்க. புகார்கள் அதிகமாக ஜெயலலிதா ஆட்சி காலத்துல லாட்டரி தொழில தடை பண்றாங்க. லாட்டரி தடை பண்ண உடனே பெரும் இழப்பு அவருக்கு ஆகுது. ஆனா இது பெருசா ஒரு பாதிப்பா தமிழ்நாட்டுல மட்டும் நீங்க லாட்டரி தடை பண்ணிட்டா பெருசா ஒரு பாதிப்பா அப்படின்னா கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டுல மட்டும் தான் அவங்க தடை பண்ணிருக்காங்க. இன்னும் பல மாநிலங்கள்ல லாட்டரி அப்படின்றது ரொம்ப பிரபலமாவே இருந்திருக்கு. இந்த லாட்டரி மார்ட்டின் அவர் குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான் லீமா ரோஸ், அவருடைய மனைவி லீமா ரோஸ். இவங்க ஐஜேகே கட்சி ஆரம்பிக்கிறாங்க. பாரிவேந்தர் அந்த எஸ்ஆர்எம் காலேஜியுடைய வேந்தர் இருக்காருல பாரிவேந்தர், அவர் என்ன பண்றாருன்னா ஐஜேகே கட்சி அப்படின்றது ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. இந்த கட்சியில ஆரம்பத்துல தன்னை இணைச்சுக்கிறாங்க லீமா ரோஸ். ஆரம்பத்துல துணை பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பதவியில இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 14 ஆண்டு கால அரசியல் அனுபவம் அவங்களுக்கு ஐஜேகேல வருது. கட்சியில இணைஞ்ச உடனே ரொம்ப தனித்துவமா இவங்க என்ன பண்றாங்க செயல்படுறாங்க. துணை பொதுச் செயலாளர் இருக்கும்போது இவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மாவட்டங்களை அதிகப்படியான கிளை செயலாளர்கள் முதற்கொண்டு என்ன பண்றாங்க ஆட்களை நியமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் இணை பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பதவிக்கு உயர்றாங்க. ரொம்ப ஸ்மூத்தா பண்ணிட்டு இருக்காங்க. ஐஜேகே கட்சி தென் மாநிலங்களும் சரி டெல்டா மாவட்டங்களும் சரி ரொம்ப கோலோச்சி பரவுறதுல இவங்களுக்கும் ஒரு பெரிய பங்கு உண்டு அப்படின்றதுல நிதர்சனமான உண்மையா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்துல இருந்து இன்னொருத்தரும் அரசியலுக்கு வராரு. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லீமா ரோஸுடைய மருமகன் ஆதவ் அர்ஜுனா. விடுதலை சிறுத்தைகள்ல இவர் கட்சி அதிகாரப்பூர்வ கட்சியில இணைறாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஐபேக்ல இவர் என்ன பண்றாரு ஒன் ஆஃப் த எம்ப்ளாயா இருக்கிறாரு. குறிப்பா 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு இவருடைய பங்கு இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல போகணும். ஆனா இவராலதான் ஜெயிச்சாங்களா அப்படின்னா அது கிடையாது. இவரும் ஒரு பங்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். திமுகவுல பதவி வேணும் அப்படின்னு முட்டி மோதுறாரு. அங்க சில உரசல்கள் ஏற்படுது. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகளை சூஸ் பண்றாரு. விடுதலை சிறுத்தைகளை துணை பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு பதவிக்கு அரசியல்ல முதல்ல என்ட்ரி கொடுக்கிறாரு. வந்த உடனே விடுதலை சிறுத்தையில எந்த அளவுக்கு குட்டை கலக்கணுமோ அந்த அளவுக்கு குட்டையை கலக்கி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி வெளியே போறாரு. தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி விஜய் ஆரம்பிக்கிறாரு. விடுதலை சிறுத்தையில இருந்து வெளியேறி அந்த கட்சியில இணைச்சுக்கிட்டு ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டிருக்கிறாரு ஆதவ் அர்ஜுனா. அதுக்கப்புறம் லீமா ரோஸ் மார்ட்டினுடைய மகன் ஜோஸ் சார்லஸ் என்ன பண்றாரு புதுச்சேரியில எல்ஜேகே அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். இந்த கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மக்கள் இயக்கமா ஆரம்பிச்சு பல நலத்திட்ட உதவிகளை செய்து வர்றாரு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்ப கட்சி தலைவரா இருக்கிறாரு. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது மகன் ஒரு தமிழக வெற்றி கழகம், மருமகன் ஒரு தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறாரு. மகன் சொந்தமா கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு. ஆனா லீமா ரோஸ் என்ன பண்றாங்கன்னா ஐஜேகே கட்சியில இருந்து விலகி இப்போ அதிமுகல இணைய போறாங்க. சரி, இது என்னப்பா பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். மருமகன் ஒரு பெரிய கட்சியில இருக்கிறார். அந்த கட்சியில தன்னை இணைச்சிருக்கலாம். சரி, ஓகே, மருமகன் கூட அடுத்த கட்சியில தான் இருக்கிறாரு. எதுக்கு நான் அந்த கட்சியில போய் உழைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனா சொந்த மகன் ஒரு கட்சியை வச்சிருக்கிறாரு. இந்த கட்சியை எடுத்து நடத்துறதுக்கு ஏன் லீமா ரோஸ் தயங்குறாங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. ஐஜேகேல 14 ஆண்டு காலம் தன்னுடைய உழைப்பை போட்டு அந்த கட்சியை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க லீமா ரோஸ் அப்படின்றத அவங்க அறிக்கையிலே சொல்றாங்க. கட்சியில இருந்து விலகின உடனே ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டாங்க. இந்த 14 ஆண்டு காலம் இந்த கட்சியில நான் இருந்து எந்த அளவுக்கு செயலாற்றி இருக்கிறேன், எந்த அளவுக்கு பாடுபட்டு இருக்கிறேன், கட்சியை பட்டி தொட்டி எங்க நான் கொண்டு போய் சேர்த்து இருக்கிறேன். குறிப்பா புதுக்கோட்டை, திருவாரூர் மாவட்டங்கள்ல, தென் மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல கிளை செயலாளர்களை நான் உருவாக்கி இருக்கிறேன். இந்த ஐஜேகே கட்சினால எனக்கு மேலிடத்துல சரியான அங்கீகாரம் கிடையாது, உரிய எனக்கு அங்கீகாரம் கிடையாது. நான் உழைச்ச உழைப்புக்கு அந்நேரம் அந்த இடத்துக்கு நான் வேற மாதிரி வந்திருக்கணும். ஆனா சில பல காரணங்களால என்ன பண்றாங்க டம்மி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனால இந்த கட்சியில இருந்து நான் விலகுறேன் அப்படின்னு ஒரு பெரிய குண்டை போட்டிருக்கிறாங்க லீமா ரோஸ் அவர்கள். ஓகே, இந்த அளவுக்கு இவங்க உழைச்சிருக்கிறாங்க. அடுத்த கட்சிக்கே இந்த அளவுக்கு உழைக்கிறாங்கன்னா தன்னுடைய மகன் சொந்த கட்சி வச்சிருக்கிறாரு. ஏன் அந்த கட்சியில இவங்க போய் இணைச்சிக்கல? ஒருவேளை அவர் புதுச்சேரியில அவர் என்ன பண்ணிருக்கலாம், கட்சி ஆரம்பிச்சு அங்க நடத்திருக்கலாம். தமிழ்நாட்டுல இவங்க பிரதிநிதியா எல்ஜேகே இவங்க தான் தமிழ்நாடு தலைவர் அப்படின்னு தன்னுடைய கட்சி தமிழ்நாட்டுல வளர்த்திருக்கலாமே. அப்படியே இல்லையா? அந்த கட்சியில போயிட்டு புதுச்சேரியில வச்சு என்ன பண்ணிருக்கலாம், டெவலப் பண்ணிருக்கலாம். இதுவும் இல்லையா, தன்னுடைய மருமகன் ஆதவ் அர்ஜுனா அங்க தமிழக வெற்றி கழகத்துல இருக்காரு. அடுத்து அவங்க தான் வர போறாங்க அப்படின்னு
தமிழ்நாட்டுல எடுக்கிற சர்வே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்குது. அதுவும் தாவேக்கெல்லாம் பயங்கரமா சர்வே எடுக்கிறாங்கங்க. அதாவது நீங்க பொய் சொல்லலாம். பொய் சொல்றதுக்கும் ஒரு அளவுகோல் இல்லையா அப்படின்னு. அதாவது கவுண்டமணி செந்தில் காமெடியில ஒருத்த வந்து பொய் சொல்லலாம், அதுக்கு நீ ஏக்கர் கணக்கெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு காமெடி இருக்குல்ல, அந்த மாதிரிதான். தமிழக வெற்றி கழகம் 230 தொகுதியில வின் பண்ணிடுமா, 4 தொகுதியில தான் தோத்து போயிடுமா. இந்த 4 தொகுதி யாரா இருக்குன்னா, மற்ற கட்சி இருக்காங்களா, அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ், அவங்க எல்லாம் இருக்காங்களா, அவங்க எல்லாம் பிரிச்சு எடுத்துக்கணுமா. என்னையா இது, கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம இந்த அளவுக்கு ஒரு பொய்ய சொல்றாங்கன்னா, இது பின்னாடி யாரு இருக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க? தாவேக்காவுக்கு ஆதரவா கருத்து கணிப்பு வருது இல்ல, இதெல்லாம் யாரு எடுக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு பெரிய ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. இந்த பாரிஸ்ல கருத்து கணிப்பு எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் அடிதடி நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல, இந்த யார் ஆட்கள் நீங்க நினைக்கிறீங்க? தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்களா? எதுக்கு இப்போ தாவேக்கா வந்து வரிஞ்சு கட்டிட்டு வருது அப்படின்னா, ஆதவர்ஜன ஒரு கம்பெனி வச்சிருக்கிறாருல, வாய்ஸ் ஆஃப் காமன் சொல்லிட்டு ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. இந்த கம்பெனி யாருக்கு முழுக்க, அதாவது அவர் வந்து தேர்தல் வீக வகுப்பாளர் கம்பெனி தான். அந்த கம்பெனி யாருக்கு முழுசா ஒர்க் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் என்ற கம்பெனிக்கு ஆதவர்ஜனா வச்சிருக்கிற கம்பெனி ஒர்க் பண்ணுது. என்னப்பா தமிழக வெற்றி கழகத்தை கம்பெனி சொல்ற? ஆமா, அது கம்பெனி தான், வேற என்ன அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அதெல்லாம் ஒரு பெரிய கட்சியே கிடையாது, கம்பெனி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவெளியில ஒரு பேச்சுகள் இருக்கு. இப்படியா இருக்கும் பொழுது ஆதவர்ஜனாவுடைய கம்பெனி தமிழக வெற்றி கழகத்துக்காக உழைக்குது. ஆதவர்ஜனாவுடைய கம்பெனியுடைய ஆட்கள் தான் அந்த இடத்துல போயிட்டு தாவேக்கா நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்படுத்திருக்கிறாங்க. அவங்க பேச்சுவார்த்தை தான் நடத்தி இருக்கிறாங்க. தன்னுடைய கம்பெனியுடைய ஆட்கள் அடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு வேகத்துலதான் தாவேக்காவினர் பொங்கி எழுந்திருக்கிறாங்க. ஆதவர்ஜனா எழும்பி இருக்கிறாரு, புஷி ஆனந்த் எழும்பி இருக்கிறாரு, அது நிர்மல்குமார் எழும்பி இருக்கிறாரு, விஜய் அவர்கள் கண்டன அறிக்கை கொடுக்கிறாரு, எல்லாமே பண்றாங்க. ஏன்னா இவங்க ஒரு புருடா விடுறாங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்னல 230 தொகுதியில இந்த கம்பெனி தான் இந்த மாதிரி ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. விஜய்க்கு இத்தனை % ஓட்டு, விஜய் அடுத்த முதல்வர், எல்லாம் சொல்லிட்டு ஆதவர்ஜனோட கம்பெனி ஏற்படுத்துற ஒரு மாய பிம்பம் தான் இது. கலை யதார்த்தத்துக்கு வாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் நாங்க வரமாட்டோம். நாங்க கருத்து கணிப்பு தான் இருப்போம். சரி, ஓகே, நீங்க கருத்து கணிப்பு எடுக்கிறீங்க, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. இப்ப இன்னும் பெரிய பெரிய நிறுவனம் எல்லாம் வந்து என்ன பண்ணுது, கருத்து கணிப்பு எடுத்திருக்கு. அவங்க எல்லாம் கருத்து கணிப்பு கொடுத்தா அவ்வளவு அக்யூரேட்டா நடக்கும். அந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் கருத்து கணிப்பு கொடுக்குது, அதை ஏத்துக்கங்கன்னா இதெல்லாம் கருத்து கணிப்பெல்லாம் கிடையாது, இது கருத்து திணிப்பு அப்படின்னு என்ன பண்றாங்க, ஏத்துக்கிறாங்க. உங்களுக்கு சாதகமா வந்தா ஏத்துக்கிறீங்க, உங்களுக்கு பாதகமா வந்தா ஏன் ஏத்துக்க மாட்டேன்றீங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. இதுக்கெல்லாம் அவங்க வந்து மசுர மரணம் கிடையாது. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆதவர்ஜனுடைய கம்பெனி என்ன கருத்து கணிப்பு கொடுக்குதோ அதுதான் எங்களுக்கு, மத்தபடி எல்லாம் எங்களுக்கு கருத்து கணிப்பு எல்லாம் கிடையாது, அது கருத்து திணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போற போகல போறாங்க. சரி, இப்படியெல்லாம் இருக்கும் போது இவ்வளவு மெஜாரிட்டியில தாவேக்கா இருக்கு, ஏன் இந்த தாவேக்கா கட்சியில தன்னுடைய மாமியார சேர்த்துக்கிறதுக்கு ஆதவர்ஜனா விருப்பம் இல்ல, தன்னுடைய மருமகன் கட்சியில மாமியார் ஏன் போய் சேரல அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு நான் ஏடிஎம்கேல தான் போய் சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுல ஐக்கியமாக போறதா ஒரு தகவல். லீமா ரோஸ் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சாங்க. எடப்பாடி பழனிசாமி சந்திச்ச உடனே ஏன் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஏன் அதிமுகவுல சேரணும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா இவங்க டைரக்டா பாஜகவுல போய் சேர்ந்தாங்கன்னா பாஜகவினுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் இவங்க என்ன பண்றாங்க. ஏற்கனவே மார்டின் அவர் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் பத்திரம் ஒண்ணு விஷயம் வந்து இதுவா இருந்தது. அந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல தேர்தல் பத்திரத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இதுல அதிகப்படியா பாஜகவுக்கு தேர்தல் பத்திரத்தை யாரு வாங்கினா அப்படின்னா மார்டினுடைய அந்த கம்பெனி தான் அதிகப்படியான கோடிகளை செலவு பண்ணி தேர்தல் பத்திரத்தை வாங்கி இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. சோ அதன் அடிப்படையில பாஜகவினுடைய கண்ட்ரோல்ல தான் மார்டின் ஃபேமிலி இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கும் ஆதவர்ஜனா தாவேக்கால போய் சேர்ந்திருக்கிறாரு. அவருடைய எண்ணங்கள் ஓட்டங்கள் எல்லாம் என்னவா இருக்குன்னா பாஜக கூட ஐக்கியமாகணும். நீங்க நல்லா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, 41 பேர் விபத்து நடந்ததுல கரூர்ல, இதுல முழுக்க முழுக்க சிபிஐல வளையத்துக்குள்ள மாட்டி விட்ட ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதவர்ஜனா. ஆதவர்ஜனா விஜயே எஸ்ஐடியை வந்து வழக்கு வந்து எந்த அளவுக்கு சூப்பரா மெயின்டைன் பண்ணிருப்பாரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. ஆனா ஆதவர்ஜனா ஆளா போயிட்டு சிபிஐ வழக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிட்ட போய் என்ன பண்ணாரு, இவர் தான் என்ன பண்ணாரு, விழுந்தாரு. சோ நீங்க பின்னாடி இருந்து தாவேக்காவை பாஜகவை ஏன் விமர்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. இதுல முழுக்க முழுக்க ஆதவர்ஜனுடைய தலையீடு இருக்கு. ஆதவர்ஜனா தாவேக்காவை பாஜகவின் ஷேடோல தான் என்ன பண்ணணும், வெளிக்கொண்டு வரணும்.
தாவேகா தனித்துவமா அரசியல் செய்யணும்னா அது விட மாட்டாங்க. ஆதவர்ஜுனாவுடைய தூண்டுதல். அது நீங்க ஆதவர்ஜுனா பாஜகவின் பின்புலத்தில் இருக்கிறார். சி.டி. நிர்மல்குமார் RSS பின்புலத்தில் இருக்கிறார். அருண்ராஜ் அவர்கள் வருமான வரித்துறையில இருக்கிறார். அவரும் பாஜகவின் பின்புலத்தில் இருக்கிறார். நீங்க எல்லாரையும் கூட்டி கழிச்சு பாருங்களேன். பாஜகவினுடைய அழுத்தம் மறைமுகமாக தமிழக வெற்றி கழகத்துல இருக்கு. சோ அதனாலதான் லீமாரோஸ் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அதிமுக இணைந்ததுக்கான காரணம் இதுதான். பாஜகவில் இணைய முடியாது, டைரக்டா இணைஞ்சா பல சர்ச்சைகள் வரும். அதனால இப்போ லீமாரோஸ் அவர்கள் அதிமுக இணைஞ்சிருக்கிறாங்க. தன்னுடைய சொந்த மகனுடைய கட்சியில அவங்க சேர்ந்து கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன இல்ல. மருமகன் ஆல்ரெடி ஒரு கட்சியில இருக்கிறாரு, அந்த கட்சி ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா சொல்றாங்க. அந்த கட்சியில போயிட்டு வளர்த்து ஒரு அதிகாரமிக்க தலைவரா வருவோம் அப்படின்னும் அவங்க கிடையாது. ஆக மொத்தம் அதிமுக இணைஞ்சு நான் கட்சியை வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அது வளர்ந்த கட்சி தாங்க. எதுக்கு அங்க போய் சேர்றீங்க? உங்க மகன் கட்சி எடுத்திருக்கலாமே அப்படின்னா குடும்பத்துக்குள்ள நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. குறிப்பா ஜோஸ் சார்லஸுக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் பயங்கர ஒரு மோதல்லாம் வெடிச்சதை நம்ம பார்த்தோம். ஏன்னா பாஜகவை விமர்சிச்சாரு, அண்ணாமலை விமர்சிச்சாரு ஆதவர்ஜுனா, அதுக்கப்புறம் அண்ணாமலைக்கு வரிந்து கட்டிட்டு வந்தவர் ஜோஸ் சார்லஸ். இப்படி பல பனிப்போர்கள் நடந்ததை நம்ம இங்க பாக்குறோம். இதெல்லாம் தனித்து விட்டுட்டு மகன் கட்சியிலே சேராம மருமகன் கட்சியிலே சேராம அதிமுகவுல தான் நான் போய் சேர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்டினுடைய மனைவி லீமாரோஸ் மார்டின் ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்கிறாங்க. இந்த முடிவு பெரும் அரசியல் வட்டாரத்துல ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.